Friends, welcome back to my channel. நிறைய பேர் என்கிட்ட கிச்சன் டூர் பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ உடனே ஒரு வீடியோ எடுத்துடலாம் நம்ம கிச்சன் டூருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிலேருந்து ஒரு ஹால்லேருந்து எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் என்னோட கிச்சன் வந்து. இது தனியாக வந்து ஒரு க்ளோஸ்டு கிச்சன் கிடையாது, இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து எனக்கு வெளில பால்கனி போகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் ஆரம்பிக்கும் அலாங் வித் டைனிங் ஏரியா. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முதலே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் ஒர்க்கிங் உமன்னால எனக்கு எது ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும், எனக்கு மார்னிங் வந்து சீக்கிரமாக டக்குன்னு சமைக்கிறதுக்கு எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ நான் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எங்களை சொந்த வீடும் கிடையாது, நான் வந்து யூகேல இருக்கேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்பேஸில் நான் எனக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஒர்க்கிங் உமனுக்கு வந்து எது ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும் அப்படி தான் வச்சுக்க முடியும். ஏன்னா எனக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் டைம். மேக்ஸிமம் 40 மினிட்ஸில் என் சமையலே முடிஞ்சிடும். ஸோ வந்து இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வெளிலேருந்து இப்போ ஹால்லேருந்து பார்த்தா இந்த வியூ தான் இருக்கும், கிச்சனோட வியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட டைனிங் ஏரியாவில் நான் ரொம்ப வைக்க மாட்டேன் எப்பயுமே திங்ஸு. வெறும் என்னோட ஃப்ரூட் இந்த பவுல் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் ஃப்ரூட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் பையனாலன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கிச்சனோட ஸ்டார்ட் வந்து ஃப்ரிட்ஜு. எஸ், இதுதான் ஃப்ரிட்ஜு. ஸோ வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த கிச்சனோட தீமில் வந்து ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு மேலே வந்து நார்மல் என்ன காய்கறி எல்லாமே வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீசர். ஸோ நான் இதில் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருவேன். ஏன்னா கீழே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தான். ஸோ அதனால் அதில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் மேலே வச்சுருவேன், லிக்விட்லாம். இது வந்து அதுக்கு கீழே வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எழுந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்து துணி போட்டுருவேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் பேஸ்ட்டு கூட நான் இங்கே தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். வாஷ்ரூமில் வைக்கிறது எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ பாத்திரம் தேய்ச்சி வச்சுருக்கிறது, சாரி அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உடனே நாங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு, அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆயில் வந்து நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக அந்த ஷெல்ஃப் எல்லாமே வீணாக போயிடும்ட்டு மேலே தான் வச்சுருப்போம் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுற பாத்திரம், அதுக்கப்புறம் இப்போ சமைச்சு வச்சது அதெல்லாம் மட்டும்தான் இருக்கும் என்னோட கவுண்டர் டாப்பில். ரொம்ப நான் வந்து சாமான் சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் நிறைய இருக்கணும்னு நினைப்பேன் என்ன அந்த சமைக்கிறத சுற்றி. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரோலிங் டிஷ்யூ, கிச்சன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் டக்குன்னு துடைக்கணும், இல்லை வந்து ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இது. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பவுல், ஒயிட் பவுல் வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் இல்லைன்னா வந்து கோபி 65லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாவு பிசைவோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து இந்த பூண்டு, அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற அந்த இது பேக் அதெல்லாம் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து சானிடைசர் வந்து நீங்கள் வந்து கிச்சனில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் நீங்கள் வந்து எப்பயுமே பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் வந்து உங்கள் கையை சானிடைஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வுட் ட்ரே மாதிரி. நீங்கள் வந்து சூடாக ஏதாவது சமைச்சு வைக்கிறதுக்கு, இல்லை வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டைனிங்கில் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ஓவரால் கவுண்டர் டாப். நான் ரொம்ப கவுண்டர் டாப்பில் நிறைய வைக்க மாட்டேன் ஐட்டம்ஸ். ஸோ கவுண்டர் டாப் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஏரியாவுக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோதுமை மாவு அதுக்கு ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். பக்கத்தில் என்னோடய ஸ்டீமரும் இருக்குது, ஏன்னா வேறு இடம் இல்லை, நாங்கள் ஸ்டீமர் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு என்னோடய மாவு எல்லாமே வச்சுருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து வெசல்ஸ் மட்டும்தான். குக்கர், அப்புறம் பேனு, அதுக்கப்புறம் இட்லியோட குக்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி இப்போ பாத்திரம் தேய்ச்சி கூட இதில் நான் மோஸ்ட்லி வந்து வெசல்ஸ் எல்லாமே இதில் வச்சுருவேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேக் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ரேக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறது வந்து நம்மளோட கரண்டி தான். ஸோ இதில் கரண்டி, அதுக்கப்புறம் வந்து இடுக்கி, அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து மேலே ரேக்கில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இது நான் எதுவுமே வாங்கலை, வெசல்ஸ் மட்டும்தான் என்னோடது. மற்றபடி அந்த பார்ட்டிஷனிங் எல்லாமே அவங்களே கொடுத்தது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மக்கு, அதுக்கப்புறம் கப்பு அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் இதில் வச்சுருப்பேன். ஸோ தட் ஆரியாவுக்கு வந்து எடுக்கும் போது அவனுக்கே வந்து எடுத்து தண்ணி குடிக்கிறது அவனுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுதான் லஞ்ச் பாக்ஸஸ் தான். எல்லாமே கிளாஸ் வேர்னால இதில் வச்சுருவேன். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தட்டு. ஸோ இந்த மாதிரி 4 ரேக் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரில்லு. இல்லை கேக் பண்ணுறதுக்கு பண்ணணும், இல்லைனா வந்து பீஸா வந்து நம்மளுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்னும் க்ளீன் பண்ணலை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சிம்னி. நெக்ஸ்ட்டு ரேக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நான் வந்து என்னோடய ஐட்டம்ஸ் இப்போ வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், க்ராசரிஸ் வாங்கினேன்னா மேலே ரேக்கில் ஃபுல்லாக அது ஃபில் பண்ணிடுவேன். கீழே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அரிசி வைக்கிறதுக்கு நான் யூஸ்வலாக வந்து எதுலேயுமே கொட்டி வைக்க மாட்டேன். அப்படியே வாங்கிட்டு நான் வந்து தேவையான அளவு எடுத்துப்பேன். ரொம்ப நிறையவும் வாங்க மாட்டேன், எனக்கு அப்பப்போ தேவையானது மட்டும் வாங்கிப்பேன். இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோல் ஆன் மாதிரி. இதில் வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து எல்லாமே வந்து இப்போது பருப்பு, அதுக்கப்புறம் வந்து ரவை எல்லாமே இந்த 3 ரேக்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மிடில் ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்தா, அதுக்கப்புறம் மேகி, அதுக்கப்புறம் வெத்தல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். இது ரொம்ப யூஸாக இருக்கும். ஆக்சுவலி இது நல்லா பெருசு வேறு. ஸோ நம்ம நிறைய உள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கவர்லேயே வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கிளிப் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லாஸ்ட்டு ரேக் போயிடலாம். கீழே இருக்கிறதுல லாஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் ரேக்கில் என்ன வச்சுருப்பேன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ப்ராசஸர்ஸ் அது மாதிரி தான் வச்சுருப்பேன். எக் பீட்டர்ஸு, இல்லை வந்து அந்த சப்பாத்தி மேக்கர், அப்புறம் கிரைண்டர், மிக்ஸி அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் வச்சுருப்பேன். ஏன்னா எப்போயாவது நம்ம எடுக்க போகிறோம், மிக்ஸியாக இருந்தாலும் சரி, இப்போ கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு வச்சுருவோம். ஸோ அதனால் வந்து இந்த லாஸ்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணாதெல்லாம் அங்கே வச்சுருவேன். எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் இருக்குது. ஸோ டக்குன்னு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற ரேக்லாம் காமிக்கிறேன். ரைட் கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ராசரிஸ் நான் வந்து அதில் வைக்க முடியாத க்ராசரிஸ்லாம் நான் இதில் வச்சுப்பேன். இப்போ வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மாவு, இந்த கேக் செய்கிற மாவு, அதுக்கப்புறம் எந்த க்ராசரிஸ்லாம் அதில் வைக்க முடியல இந்த லாஸ்ட் ரேக்கில் வச்சுப்பேன். நான் ரொம்ப ஆக்சஸ் பண்ண மாட்டேன், அதை எப்போயாவது தேவையானதான். ஸோ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பவுடர், இது சாம்பார் பவுடர், ரச பவுடர், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் அதெல்லாம் வச்சுருப்பேன் நான் கீழே. ஸோ தட் ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து சமைக்கும் போது. மேலே இருக்கிற டப்பாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தயிர் டப்பா. ஸோ அதில் வந்து நான் வந்து பருப்பு, ஏதாவது ஈஸியாக எடுக்க வேண்டியது பருப்பு எல்லாமே நான் அதில் போட்டு வச்சுப்பேன். நான் ஏன் இந்த டப்பா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நான் இங்கே இருக்க போகிறது, யூகேல இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். ஸோ நிறைய நான் சாமான் சேர்த்தேன்னா அது வந்து எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இருக்கிற ஐட்டம்ஸை நான் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் யூஸ்வலாக வந்து தயிர் எனக்கு கிடைக்கிற டப்பா வந்து நல்லாவே இருக்கும் இங்கே. ஸோ அந்த டப்பாவில் வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது போட்டு வைக்கணும் அப்படின்னா அந்த டப்பாவில் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சமைக்கிற ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ரேக் தான் இது, ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இதில் நான் என்ன வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா என்னோடய காஃபி, என்னோடய சுகர், அப்புறம் ஸ்பைசஸ். ஏன்னா இது டக்குன்னு எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் பவுடர், அதுக்கப்புறம் வந்து சுகர் அதெல்லாம் வச்சுருப்பேன், உப்பு. கீழே இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த காஃபி,
அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட காஃபியோட பாட்டில் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். எனக்கு அதில் வந்து நான் அந்த கிளாஸ் பாட்டில் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே நான் அதில் போட்டு வச்சுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சரை பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ அதில் மெயினாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் இதில் வச்சுக்கலாம். அது எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நான் இந்தியாவிலேருந்து இது வாங்கிட்டு வந்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். நான் சமைக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்டு நம்மளுக்கு டைம் சேவிங் பயங்கரம். ஸோ ஏன்னா ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்துலலாம் டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்து என்னோட கிச்சனாக இருக்கட்டும் இல்லை என்ன ஆர்கனைசேஷனாலும் நான் என்னோட கம்ஃபர்டபுளுக்கு பொறுத்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். மேபி இதில் சிலதெல்லாம் வந்து சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள், எது ரொம்ப டைம் சேவிங் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா மார்னிங் நேரத்தில் ரொம்ப பரபரன்னு இருக்கும் எனக்கு நான் சமைச்சிட்டு கிளம்புறதுக்குள்ளே. ஸோ இதுதான் வந்து என்னோட குக்கிங் ஏரியாவோட ஃபஸ்ட்டு சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரேக் இது. ஸோ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கஞ்சி மாவு, அதுக்கப்புறம் வந்து என்னோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு மார்னிங்கும் நான் கஞ்சி குடிச்சிட்டு போகிறதுனால எனக்கு அது ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். இது வந்து ஓட்ஸு, அப்புறம் வீட்டில் அரைச்ச கஞ்சி மாவு, இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் துணி, நம்மள யூஸ் பண்ணுற துணி, அதுக்கப்புறம் சியா சீட்ஸு, அதுக்கப்புறம் வால்நட்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ரோவில் லாஸ்ட் ரேக் வரும். இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது ஸ்நாக் ஐட்டம் தான். வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். டேஸ் இங்கே தவறி இந்த பக்கம் வந்துடுச்சு. ஆக்சுவலி அது நெக்ஸ்ட் ரேக்கில் இருக்க வேண்டியது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இந்த இதில் இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே ரேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காரப்பொடியெலாம் வீட்டிலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த காரப்பொடியெலாம் நான் வந்து ஃபுல்லாக அந்த இதில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ தட் அது வந்து ஆக்சஸே பண்ண முடியாது குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிச்சன் இது. நான் வந்து எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சில விஷயத்தில் அப்படின்னு. ஸோ எந்த சஜஷன்ஸ் இருந்தாலும், டைம் சேவிங் சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் அது, பீயிங் அ ஒர்க்கிங் விமன். ஸோ இதுதான் என்னோட சின்ன ஒரு டூர், கிச்சன் டூர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நான் வந்து வேறு எப்படி வந்து உங்களுக்கு வேறு என்ன விதத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கிச்சன்லேருந்து நீங்கள் ஒரு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விண்டோ இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சமைக்கும் போது அது சைடில் வந்து எப்பயுமே வந்து பஸ்ஸு இல்லை யாராவது போயிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டே அப்படியே சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி டைனிங்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் டைனிங் ஏரியா. ஸோ சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து வெளில வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ until next time, take care, bye.